Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரா கோகுல்நாத்துடன் நாங்கள் நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம். சுப உதாசனாக். குட் மார்னிங். சூரியனும் பூமியும் இணைகின்ற பூபாட ராகம் பாடுகின்ற இந்த வைகரை பொழுதில் பிரைம் டைம் சண்டை செய்திகளினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த இடத்துக்கு வந்த பொழுது எனக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய ஒரு கவிதை வரி ஞாபகத்துக்கு வருகிறது. என்று தனியும் இந்த சுதந்திர தாக்கம், என்றும் அடிமங்கள் அடிமையின் மோகம், என்றமது அன்னைக்கை விலங்குகள் போகும், என்றமது இன்னல்கள் தீர்ந்து போயாகும் என்பது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் அந்த கவிவரி. 1900 சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்த பின்னர் முதலாவது உத்தியோகபூர்வ சுதந்திர தின வைபவம் நடைபெற்ற புனித பூமிதான் இது. அந்த சுதந்திர காற்றை உடலினை உறுதி செய்ய சுதந்திரம் மலர்ந்த இந்த மண்ணில் இருந்து பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளினுடைய ஏனைய செய்திகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். கிளிநொச்சி யுத்தத்தின் சவால்களை எதிர்நோக்கும் பிரதேசம். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் கதையை கொண்டு வருகிறோம். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது கவனிப்பாரற்ற நிலையில் உள்ள சேற்றுக்கண்டி கிராமத்திற்கான பிரதான வீதி இவ்வாறு காட்சியளிக்கிறது. அம்பகாமம் பகுதியிலிருந்து இரணைமடு ஊடாக ஆணையிரவிற்கு செல்கின்ற பிரதான வீதியாகவும் இது விளங்குகிறது. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் வீதி போக்குவரத்து சீரின்மையால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் விவசாயிகள் தமது பொருட்களை ஏற்றியவாறு சைக்கிளை செலுத்த முடியாத நிலை அவர்களின் ஜீவனோபாயத்தை கேள்விக்குறியாக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மழைக்காலங்களில் வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. பெற்றோர் வந்து அவைகளை தூக்கி கொண்டு போய் மெயின் ரோடு கொண்டு விட்டு சப்பாத்து போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது முக்கியமான ஒரு இது. தமது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாளாந்தம் இந்த வீதியை நூற்றுக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதால் வாகனங்கள் பழுதடைவதாக வாகன சாரதிகள் கவலை வெளியிடுகின்றனர். 1983 இந்த ஏரியாவுக்கு வந்தான். இதுவரைக்கும் இந்த பாதை யாருமே திருத்தமில்லை, அதை பயன்படுத்தவில்லை. ஆனால் பழைய விவசாய உற்பத்தி இங்கேதான் நடைபெற்றது. இது இன்றைக்கு போகலா நிலைமையில பச்சல் பறகள் எல்லாம் மூடி நிற்கிது பாதை. இந்த வீதியை புனரமைத்து தமது நாளாந்த கடமைகளை தங்கு தடையின்றி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாக உள்ளது. சுதந்திரம் மலர்ந்த மண்ணிலிருந்து பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழ்ந்திராது என்று சொல்வார்கள். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்